கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதி கன மகிமையை செலுத்தி அருமையான இந்த காலை பொழுதிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபை பாராட்டின தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனே, தேவரீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், முன்குறித்தீர். தாயின் கருவிலே நீர் எங்களை தெரிந்தெடுத்த மேலான கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரத்தாவே, இந்த வல்லமையினாலே நீர் எங்களை மீட்டு கொண்டீங்க. இந்த கிருபையினால் நீர் எங்களை அழைத்து வந்தீங்க. உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் தந்த இந்த வார்த்தைக்காய் உடைய சமூகத்திலே நிற்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரத்தாய், உம்முடைய வார்த்தையை திட்டமும் தைரியமாய் பிரசங்கிக்கிறதுக்கான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தேவரீர் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்கிற நாங்கள் அப்பா ஸ்தோத்திரத்தாவே, லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல எங்களுடைய இருதயத்தையும் திறந்து செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இரக்கம் பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பஸ்தாவின் உதவத்தாசோடு ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு ரட்சிப்பு. தேவனை தேடினேன், தேவன் நம்மளை தேடி வந்தார் என்ற ஒரு தலைப்பிலே நம்ம கடந்த செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியில் வரலோகத்தில் இருந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்ததன் 21 நோக்கத்தை பார்த்தோம். அந்த 21 நோக்கத்தில் ஒரு நோக்கம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதில் 3 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது. அந்த சித்தத்தில் ரட்சிக்கப்படணும். சத்தியம்னா மாறாது, உண்மை மாறும், சத்தியம் மாறாது, எல்லாருக்கும் தெரியும். அந்த சத்தியம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அறிவு அடையணும். அறிவுன்னா சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ இந்த லெட்டர் இருக்குது. இந்த லெட்டரில் முதல் எழுத்து ஏ இருக்குது, இல் அப்படி இருக்குது, எல்லா. இப்போ இந்த ஏ அப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சின்ன வயசில் நமக்கு எழுத்தை வந்து அறிவிக்கிறாங்க, எழுத்தை சொல்லி கொடுக்குறாங்க, இந்த வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிறோம், இதுதான் ஏ அப்படின்னு. நம்ம ஏற்றுக்கலைன்னா தப்பு தப்பாக படிப்போம். இந்த எழுத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, அப்போ இந்த இது எழுத்தை தெரிகிறதுனால சத்தியத்தை அறிஞ்சுக்கிடுவோம். எப்படி புரியுது? அந்த அறிவு வரணும். இப்போ ஒரு பொருளில் இப்போ ஒரு ரட்சிக்கப்படணும்னா பொதுவாக நம்ம வந்து வியாதியிலேருந்து ரட்சிக்கப்படுவோம், பிரச்சனைகள்லேருந்து ரட்சிக்கப்படுவோம். எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனைகளோட பேஸ் அது எப்படி தப்பிக்கணும். ஒரு சட்டப்பூர்வமாக ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோன்னா அந்த சட்டத்தை பிரகாரமாக எப்படி தப்பிக்கணும், இந்த அறிவு நமக்கு வேணும். இதுதான் அறிவு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைகளில் பல அறிவு இருக்கும். சத்தியம், தேவன் சத்தியமாக இருக்கிறார். அந்த தேவனை குறித்த சத்தியத்தை அறிஞ்சால் மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ளே நம்ம வர முடியும். கடந்த முறைக்கு முந்தின முறை நான் வந்து வெக்கேஷன் செல்லும்போது ஏர்போர்ட்டில் எனக்கு வந்து பாஸ் ஆக மாட்டேங்கி பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளாக் இருக்குன்னா என்ன பிளாக்குன்னு முதல்ல தெரியணும். அப்போ மேட்ரஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபைன், 100 ரியல் ஃபைன். அந்த ஃபைன் ஆக்சுவலாக கவர்மெண்ட் வண்டி. நான் பே பண்ண போனேன். நீங்கள் பே பண்ண முடியாது, உங்களுக்கு அங்கே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பே பண்ணுவாங்கன்னாங்க. நானும் வந்துட்டேன். எக்ஸிட் பெர்மிட்லாம் கொடுத்தாங்க. ஏர்போர்ட்டில் போக முடியல. இப்போ அதுக்கு வந்து பே பண்ணால் தான் போக முடியும். இப்போ நம்ம வந்து ரட்சிப்பு அந்த மாதிரி தான். விடுதலை கிடைக்கணும்னா, ஒரு காரியத்தில் விடுதலை கிடைக்கணும்னா ஏதாவது பே பண்ணணும். அந்த காரியத்தை குறித்து தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு வசனத்தை பார்த்துருவோம். ஓசியா 6:6 நம்ம எப்படியா பார்க்குறோம்? பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவும்.
இப்போ எந்த ஒரு பிரச்சனை நமக்கு தீரணும், அதுலேருந்து விடுதலை கிடைக்கணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அதோடைய சொல்யூஷன் நமக்கு தெரியணும். அதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அதோடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாவத்தில் எப்படி வந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, நம்மளுடைய ஆதி பெற்றோர்கள் வந்து மீறுதல் பண்ணாங்க. ஒரு வசனத்தை வாசித்துருவோம். ரோமர் 5:14. ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஓகே, இப்போ பாருங்கள், பாவம் செய்யாதவர்களையும் ஏன்னா மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்குது. அந்த இரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் பாவம் கடத்தப்பட்டுகிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய குரோமோசோம் தான் கடத்தப்பட்டு ஒரு ஜீவன் உருவாகுது. அந்த 23 குரோமோசோம் இணைகிறதுனால அந்த உயிர் வருது, அதுக்குள்ளாக ரத்தம் வருது. அந்த ரத்தத்துக்குள்ளாக ஆதாமுடைய பாவம் அப்படியே கடத்தப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. புலம்பல் 5:7 வாசிங்க. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவருடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாவம் செய்ததுனால மரணம் வந்தது. ஆதாமுடைய மீறுதல் நிமித்தம் ஆதாமுக்குள்ளாக மரணம் ஏற்பட்டது. அது அவனுடைய சந்ததியை பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ரோமர் 5:12 வாசிங்க. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால மரணம் மனுக்குள்ளத்துக்குள்ளாக வந்துடுச்சு. இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அக்கிரமத்தின் விளைவாக நமக்கு உள்ளாக இருந்த சந்தோஷம் நீங்கிட்டு, நமக்கு இருந்த மீறுதல் நிமித்தமாக நமக்குள்ளாக இருந்த சமாதானம் நீங்கிட்டு, நமக்கு அந்த பாவத்தினால நம்ம சரீரத்தில் இருந்த நீதி நீங்கிட்டு, இந்த மீறுதலுக்கு தண்டனை இருந்தது. அந்த தண்டனை ரோமர் 5:18 வாசிங்க. இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அந்த மரணம் தண்டனையாக இருக்குது. தண்டனையிலிருந்து நம்மளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இதுதான் பாவம். இதில் குற்றம் ஆதாமுடைய மீறுதல், அவனுடைய ஆவியில் மீறுதல் ஏற்பட்டது, அவனுடைய ஆத்மாவில் அக்கிரமம் சிந்தனை வந்திருந்தது, சரீரத்தில் பாவம் செய்தான். இப்போ நம்ம ஏன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆதி பெற்றோர்கள் செய்த குற்றம் நம்ம சந்ததியாக நமக்கு பின்னால் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த குற்றத்திலிருந்து விடுவிக்க பரலோகத்தில் இருந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனா பூமிக்கு வந்தார் முதலாம் வருகையில். அந்த வருகையில் வந்திருக்கும் போது நம்ம இப்போ கடைசியாக பாடின பாட்டில் கூட பார்த்தோம், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய மரணத்தின் நிமித்தம் உயிர்த்தெழுதல் நிமித்தம் பாவம் பண்ணி ஆகிய ரட்சிப்பு நமக்கு வந்தது. இந்த முதலாம் வருகையில் இவர் நமக்கு இரட்சகராக வந்த மனுஷகுமாரன் இரண்டாம் வருகையில் மத்திய ஆகாயத்தில் வருவார். அப்போ அவர் வரும்போது நம்ம குற்றமற்றவர்களாக காக்கப்பட்டால் மட்டும்தான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இன்னொரு வசனத்தை வாசித்துருவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி, அதை கூட நான் சேர்த்து இன்னொரு வசனத்தையும் படிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். வந்த மனுஷகுமாரன் இனி வரப்போகிற தேவகுமாரன். இப்போ அவர் வரும்போது நம்மளுடைய இப்போ நம்ம இங்கே இருக்கிற கோணலும் மாறுபாடுமான, ஹிந்தியில் சொல்லுவான் தேட ஆத்மி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தமிழில் இந்த வார்த்தை அப்படி இருக்குது. கோணலம் மாறுபாடுமான சந்ததி இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுறதுக்காக ரட்சிக்கப்படணும். இந்த ரட்சிப்பில் 3 நிலை இருக்குது. ரட்சிப்புக்கு உள்ளே 3 நிலை இருக்குது. நம்ம அந்த ரட்சிப்பின் 3 நிலையை நம்ம பார்க்க போகிறதில்ல. ரட்சிப்புக்கு உள்ளாக ஒரு 3 நிலை இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். இப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு கேட்டோம்னா நம்ம சொல்லுவோம். ரோமர் 10:9 வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு
தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இது பொதுவாக நம்ம சொல்கிறது. அடுத்தாக்கில் அப்போஸ்தலர் 16:31 நம்ம எப்படி பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 2:21 நம்ம எப்படியா பார்க்குறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னொரு வசனம் கொஞ்சம் டஃப்பான வசனம், மார்க்கு 16:14 வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானமும் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இது நான் இந்த வசனத்தை கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் எடுத்தேன், சில நேரங்களில் யாரும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை வசனம் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்போ இந்த வசனங்களை வச்சுட்டு நம்ம இதுக்கு ஆதாரமாக சில காரியங்களை பார்ப்போம். விசுவாசத்துக்குள்ளே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அந்த மார்க்கு 16:16க்கு முந்தின வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அப்போ சுவிசேஷத்தினால அந்த விசுவாசம் நமக்குள்ளே வருது. இப்போ நம்ம பிரசங்கிக்கிற சுவிசேஷம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம். அவர் நமக்காக இரட்சகராய் வந்தார், பூமியில் வந்திருக்கும்போது பல அற்புத அடையாளங்களை செய்து அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது அந்த சுவிசேஷம். இப்போ அந்த சுவிசேஷத்தை நம்ம பெற்ற பிறகு ஞானஸ்நானம் கண்டிப்பாக பெறணுங்கிறது தீத்து 3:3 3:5 வரைக்கும் நம்ம வாசித்து படிச்சிருவோம். ஏனெனில் முற்காலத்திலே நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணினவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்குள்ளமாக இருந்தோம். ஒவ்வொருவருக்கும் பகையாக தான் நம்ம இருந்தோம், தேவனுக்கும் நம்ம பகையாளியாக தான் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவு, அப்போ தேவனுடைய தயவு, தேவன் நம்ம மேல் பாராட்ட தயவு, நம்ம மீது அன்பு வச்சதுனால இப்படி பெர்க்மன் செய்ய அப்படி பாடுறேன், என் மீது அன்பு கூர்ந்து சிலுவையில் பலியானி எனக்காய் ரத்தம் சிந்தி. அப்போ பாருங்க, சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இந்த ரத்தம் சிந்தினால தீத்து 3:5 நம்ம பார்க்குறோம், நாம் செய்த நீதியின் கிரியல் நிமித்தம். நம்ம வந்து நீதி கிரியவே செய்யலை, நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவர் நம்ம செய்த நீதியின் கிரியை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படி, அவருடைய இரக்கத்தின்படி ஒரே ஒரு சின்ன வேலையை தான் சொல்கிறாரு, மறு ஜென்மம் முழுக்கினாலும். விசுவாசிச்சுட்டு ஞானஸ்நானம் எடுத்தால் போதும், ரொம்ப சிம்பிள் மேட்ரு. இதை செய்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. அது எவ்வளோ தான் வசனம் தான் அப்படி சொல்லுது, நான் வந்து சொல்லலை. இது நீங்கள் இப்படி வந்து தண்ணியில் முங்கி எந்திரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாவத்திலேருந்து விடுதலை பெறுவீங்கன்னு நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவ அந்த மார்க்கில் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் அது. மார்க்கு 16:16 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நான் சொல்லலை, அந்த வசனம் தான் அப்படி சொல்லுது. அப்போ மறுஜென்மம் முழுக்கினாலும் மறுஜென்மம் முழுக்கினால நம்ம ரட்சிக்கப்படுறோம். இப்போது ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவோம். இந்த விசுவாசம் எப்படி வரும்னா, விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்போஸ்தலர் 16:31 இதில் பார்க்கோம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி அவனுடைய வீட்டாருக்கும் வந்து கர்த்தருடைய வசனம் போதிக்கப்பட்டது. யாருன்னா அந்த சிறைச்சாலையில் இருந்த காவலாளிக்கு. நாங்கள் வந்து எங்களை ஊழியத்தின் நிமித்தம் சிலவங்களை வந்து இந்த ரெகுலர் பைபிள் காலேஜில் சப்போர்ட் பண்ணுறது. இந்த வருஷம் வந்து 3 பேர் வந்தாங்க. அதில் 2 பாய்ஸ், 1 கேர்ள்ஸுக்கு நாங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஆனால் அந்த பொண்ணுடைய சாட்சியை கேட்டோன்னா நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணோம். என்னென்னா, அந்த மத்திய பிரதேசில் சில்வாலாங்கிற டிஸ்ட்ரிக்ட், அந்த பொண்ணு சொன்ன காரியம் என்னென்னா, எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு வந்து பிசாசு பிடிச்ச தொல்லை இருந்தது. நான் பல இடத்துக்கு போனேன், பல மந்திரவாதிகள்கிட்ட போனேன், அவங்க அங்கேயும் சரியாகலை. இந்த தர்காவில் அந்த பாபாட்ட போனேன், அங்கேயும் சரியாகலை. ஒரு செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது இயேசு அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டோன்னே, நான் அதை கேட்டுக்கிட்டே அப்படியே இருந்தோன்னே எனக்கு உள்ளாக ஒரு மாற்றம் வந்தது. நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சுக்குள்ளே நம்ம போகுது, ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஹிந்துக்கள் வந்து போனால் அடுத்தாக்கில் பிரச்சனை பண்ணுவானுங்க. அந்த சர்ச்சுக்குள்ளே போவா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உள்ளே போனேன்,
கர்த்தருடைய நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு அந்த பிசாசு தொல்லையிலேருந்து விடுதலை வந்துட்டு. அப்போ எங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ அந்த இப்படியான ஒரு ரட்சிப்பு, இந்தபடியான ஒரு ரட்சிப்புனால இப்போ அந்த மாதிரி சாட்சிகளை கேட்கும்போது குடும்பம் ரட்சிக்கப்படுது. அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவேன்னா அப்போ இந்த போதனை இது மாதிரி சாட்சிகளை கேட்கும்போது குடும்பத்தார் எல்லாருமே அந்த ஒரு நெருக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்தாருக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்குது, விடுதலை கிடைக்குது, ரட்சிக்கப்படுறாங்க, அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுது. இப்படியா பார்க்குறோம். ரோமர் 10:18 வாசிங்க. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த வசனத்தை நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, கேள்வி கேட்குறதுனால விசுவாசம் வராது. அடுத்த வசனத்தை நம்ம வாசித்தோன்னு நமக்கு நல்லா தெரியும். 18ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டார்கள் போதும். இப்போ கேள்விப்பட்டாங்கன்னா என்ன கேள்வி கேள்விப்பட்டாங்கன்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டதுனால இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கேள்விப்படுறதுனால விசுவாசம் வருது. இப்படி விசுவாசம் வர்றதுனால நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால ரட்சிக்கப்படுறோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரோமர் 10:14 வாசிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? இப்போ இங்கேயும் என்ன வருது, அவரை பற்றி சுவிசேஷம் கேள்விப்படணும், கேள்விப்பட்ட பிறகு விசுவாசிக்கணும், விசுவாசித்த பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். இப்போ இந்த சுவிசேஷத்தினால் ரட்சிப்பு நமக்குள்ளாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரோமர் 16:26 பார்க்குறோம். கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய எங்களுடைய சுவிசேஷப்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். அப்போ ஸ்திரப்படுத்த கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறாரு. அது சுவிசேஷத்தினால நம்ம அந்த இடத்துல நிலைத்து நிற்கிறக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம வரோம். 2 கொரிந்தியர் 4:5 எப்படி பார்க்குறோம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கர்த்தர் பிரசங்கிறோம். இப்போ கர்த்தர் அப்படின்னா, கர்த்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்குது. கடவுளுங்கிற வார்த்தைக்கு ஒரு இது இருக்குது. கடவுள் அப்படின்னா நம்ம பொதுவாகவே நமக்கு தமிழில் தெரியும், கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட். கடவுள் அப்படின்னா கடவுள், நமக்குள்ளாக கடந்து வர கடவுள். கர்த்தர் அப்படின்னா கரு அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்கன்னா கரு உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரு அப்படின்னா உண்டாக்கப்பட்டு சிருஷ்டிகர். அப்போ அதுக்குள்ளாக சேக் அந்த ஒரு பிண்டம் வந்துடும். சேக் வந்த பிறகு சிருஷ்டிக்கப்பட்டது, சிருஷ்டிகர்த்தா. அப்படின்னா உருவாக்குகிறவர். அதுக்கப்புறம் அந்த 6 வீக் அப்புறம் ஹார்ட் வரும், அப்புறம் மற்ற ஒவ்வொன்றா உருவம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேவன் ஒரு காரியத்தை உண்டாக்கி சிருஷ்டித்து உருவாக்குகிறவர். இயேசு கிறிஸ்துவே சகலத்தையும் அவருக்கென்றும் அவருக்குள்ள உண்டாக்கப்பட்டதுன்னு வசனம் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்தோன்னு நமக்கு நேரம் போதாது. இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:14 நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டு. அப்போ மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால, அப்போ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால அவருடைய மகிமை நமக்குள்ளாக வருது. இதனால் அப்போ அந்த மகிமை நமக்குள்ளாக வர்றதுனால ரோமர் 1:17 நம்ம இப்படி பார்க்குறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, கிறிஸ்து இயேசுவின் மகிமை நமக்குள்ளாக தேவ நீதியாக விசுவாசத்தில் இருக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுது. இப்படி வந்த தேவ நீதி, நமக்குள்ளாக வந்த தேவ நீதி மூலமாக 2 கொரிந்தியர் 4:4 நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இப்போ நமக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை நமக்குள்ளாக கேட்கும் பொழுது நமக்குள்ளாக அப்படியே அந்த ஒளி அப்படியே பற்றி எரியணும். அப்படியே பற்றி எரிஞ்சு கொஞ்சம் அப்படி நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்ச மாதிரி அப்படி பற்றி லேசாக எரியும். அப்போ கொஞ்சம் ஊதி அதை பெருசாக்கணும். இப்போ இந்த ஒளி உள்ளே வந்துட்டு, இந்த ஒளி வந்தோடனே இந்த சுவிசேஷம் இந்த ஒளியை கொண்டாடுது. நமக்குள்ளாக பற்றி எரியக்கூடிய ஒரு ஒளியை கொண்டாடுது. இந்த ஒளி என்ன செய்யுதுன்னு நம்ம பார்க்கோம். சுவிசேஷ ஒளியினால் ரட்சிப்பு. 2 கொரிந்தியர் 4:4 நம்ம பார்க்கோம். தேவனுடைய சாயலாக இருக்க கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசருக்கு பிரகாசிக்கப்படாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை கொடுவாங்க. அப்போ அந்த விசுவாசியாதவர்களுக்கு அந்த ஒளி இருக்காது. விசுவாசித்தவர்களுக்கு உள்ளாக தான் அந்த ஒளி பற்ற வைக்கப்படும். அந்த பற்ற வச்ச ஒளியை நம்ம ஒவ்வொன்றா பெருசாக்கணும். சங்கீதக்காரன் இப்படி தான், சங்கீதம் 27:1 அந்த ஒளியை பற்றி என்ன சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். அப்போ கர்த்தர் அந்த வெளிச்சம் உள்ளே வந்தோன்னா பயம் நமக்குள்ளாக நீங்கி போயிடும். அப்போ கர்த்தர் என் ஜீவனின் அரணவர். அப்போ
அப்போ அந்த ஒளி நமக்குள்ளாக வரனால ஜீவன் கிடைக்குது. 2 கொரிந்தியர் 4:6 நம்ம பார்க்குறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள ஒளி வந்து அந்த தோன்ற பொண்ணு எங்கள் இருதயங்களில் தோன்றிற்று. அப்போ பிரகாசித்தார். யோபு 9:3 நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போகிறோம். இருளை கடந்து போகிறதுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னால் இருக்கிற இருளை கடந்து போகணுன்னா அந்த ஒளி நமக்குள்ளாக வரணும். நான் ஏற்கனவே முன்னமே சொன்ன மாதிரி நம்மளுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கணும்னா அதுக்குடைய சொல்யூஷன், அதாவது அந்த அறிவு வந்து ஒளியாக இருக்குது. அந்த அறிவு நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சால்வ் ஆக முடியும். இப்போ இந்த ஒளி இயேசு என்ன சொல்கிறாங்க, இந்த ஒளி இல்லைன்னா இடர்வான். யோவான் 11:10 நம்ம பார்க்குறோம். ஒருவன் இருளிலே நடந்தால் தண்ணில் வெளிச்சம் இல்லாதபடினா இடறிவான். அப்போ இந்த ஒளி நமக்குள்ளே வந்தால் தான் நமக்குள்ளாக இடரல் இருக்காது. நீதிமொழிகள் 20:27 நம்ம பார்க்குறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போ நம்மளுடைய ஆத்துமாவில் அக்கிரம சிந்தை மாறணும்னா இந்த தீபம் வந்து அப்படியே நம்ம ஆவிக்குள்ளாக, ஆவி வந்து ஒரு ஃபியூவல், அந்த ஃபியூவல் அப்படியே எரியறனால அப்படியே உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே அந்த அக்கிரம சிந்தையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அது மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சுவிசேஷத்தின் ஒளி உள்ள கடந்து வர்றதுனால வரும். அப்போ யோவான் 6:63 நம்ம பார்க்குறோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கும். இப்போ இந்த வசனம் வந்து அந்த ஆவிக்குள்ளாக கடந்து வரணும். இந்த ஆவி அந்த ஆவிக்குள்ளாக வசனம் தேவனுடைய சுவிசேஷ வசனம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, புதிய ஏற்பாடு ஃபுல்லாகவே சுவிசேஷம் நற்செய்தி தான். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவான வசனங்கள் புதிய ஏற்பாடு ஃபுல்லாகவே இருக்குது. பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படுறதுக்கான எல்லா மார்க்கமும் வழியும் திட்டமும் தீர்மானமும் எல்லாமே இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்குது. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் சொல்கிறது உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டாடுற சுவிசேஷமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு உள்ளால வந்த ஒளி வந்து சுவிசேஷம் மூலமாக வருகிறது. 2016 கடைசிலாம் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ நம்ம அதிகார ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். அதிகார ஆராய்ச்சி நான் வந்து சங்கீதத்தை பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார், இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு. பிரச்சனைகள்லாம் இப்படி தான் இருக்கும், கிளியர். அப்போ பழைய ஏற்பாட்டில் நமக்கு உலகப்பரமான பிரச்சனைகளுக்கு சால்வ் அங்கே இருக்குது. வேதத்தை நீங்கள் திறந்துட்டுன்னா உங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் எல்லாமே அந்த வேத புத்தகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து அனுதினமும் நம்ம வந்து வேதத்தை வாசிக்கிறதுனால நம்ம வெளிச்சம் அந்த ஒளி வந்து நமக்குள்ளாக எரிஞ்சு பிரகாசிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் அந்த ஒளி வந்து தேவையாக இருக்குது. சங்கீதம் 119:105 நம்ம பார்க்குறோம். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நாள் அனுதின பாதையில் நம்ம நடக்கிறதுக்கு இந்த சுவிசேஷமாகிய ஒளி நம்ம வழி நடத்தி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய பாதையில் வர்றதுனால ஏசாயா 58:8 நம்ம பார்க்குறோம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே வரும். அப்போ நம்ம வந்து இந்த சுவிசேஷ ஒளியினால் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசிக்குது. நம்மளுடைய நடத்தை எப்படி நடந்து போயிட்டே இருக்குதுல, நம்மளுடைய காரியங்களெல்லாம் தேவன் நம்ம பின்னாலே வந்துக்கிட்டே இருப்பார். முன்னாலே அந்த ஒளி நம்மளை வழிநடத்திக்கிட்டே இருக்கும், நமக்கு பின்னால் அப்படியே வந்தது. இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தின மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற வனாந்தர பாதையில் தேவன் நம்மளை வழிநடத்தி வந்துக்கிட்டே இருப்பார். இப்போது வெளிப்படுத்தல் 21:23 நம்ம பார்க்குறோம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு விளக்கு, அவரே வெளிச்சமாக இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க. வெளிப்படுத்தல் 21:24 நம்ம பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க. இந்த வெளிச்சம் நமக்கு அந்த அறிவு நமக்கு வர்றதுனால உலகத்தின் கேட்டுக்கு தப்பி பங்குள்ளவராக மாறணும். 2 பேதுரு 1:2-9 வரைக்கும் பார்த்துருவோம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நம்ம பார்த்தோம், சமாதானம் போயிடுச்சு. இப்போ இங்கே சமாதானம் வந்துட்டு பாருங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறார்கள். பொதுவாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் பாடு அதில் இயேசு கிறிஸ்துவையே வந்து நிராகரிக்கிற சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவை அறியஞ்சு கொள்ளாமல் நீங்கள் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனையும் அறிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால தான் இந்த வசனம் எப்படி சொல்கிறாங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால. அப்போ இயேசு கிறிஸ்துவ அறிகிறனால தான் கிருபையும் சமாதானம். ஏன்னா வானத்தின் கீழும் பூமி எங்கும் அவருடைய நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
கொடுக்கப்படவே இல்லை. நமக்கு விடுதலை கிடைக்க சமாதானம் கிடைக்கிறதுக்கு வேற ஒரு நாமமும் இல்லை. அடுத்த வருஷம் வாசிங்க 3. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமின்றி. பாருங்க, அவருடைய மகிமை வந்து ஒளியா இருக்கு. அந்த மகிமை வந்து நமக்கு வந்து அந்த காரணத்தை தருது. அந்த ஒளினால நம்மளை அழைத்தவரை நம்ம அறிஞ்சுக்கிறோம். நம்ம அழைத்தவரை அறிகிறதுனால ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவர திவ்ய வல்லமையும் நமக்கு கிடைக்கிறது. அப்போ சுவிசேஷத்தினால நமக்கு வந்து அறிவு கிடைக்கிறது, அவரை தேவனை அறிகிற அறிவு கிடைக்கிறது, அதனால நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அந்த நித்திய ஜீவன்கிற வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு தகுதி உள்ளவராக ஆயிடுறோம். இனி வந்து நம்ம வந்து இந்த ரட்சிப்பில் 3 நிலைகளை பார்த்துருவோம். ரட்சிப்பு பெற்றிருக்கோன்னு இப்போ நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, இப்போ இதிலே நீங்கள் பாதி இதை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ரட்சிப்பு வந்து 3 நிலைகளாக இருக்குது. 3 நிலைகள். 1 விடுதலை, 2வது மீட்பு. இந்த மீட்பு கிடைச்ச பிறகு நம்ம சுதந்திரமாகிடும். ஒரு இடத்துல நம்ம வந்து அடிமைப்பட்டிருக்கோம். அடிமைப்பட்டுனா வசனத்தை வாசிடுவோம். கொலேசியர் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போ இருளின் அதிகாரம்னா பிசாசினுடைய அதிகாரத்துக்குள்ளே நம்ம அடிமை ஆகிட்டோம். அதிகாரம் அவனுக்கு வந்து அவனுக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இந்த உலகம் ஆதாம் இழந்தனால ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவனுக்கு மாறி போயிடுச்சு. அப்போ அந்த அதிகாரத்தினால நம்ம இங்கே அடிமைப்பட்டிருக்கோம். சில வந்து பாவ பழக்க வழக்கங்களில் அடிமைப்பட்டிருப்பாங்க. அதுலேருந்து விடுதலை ஆனால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். அந்த பாவத்தை நீங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தீங்க, இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள ரட்சிப்பு இல்லை. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ தேவன் சத்தியமாக இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியான தேவன் சத்தியமாக இருக்கிறார். இந்த சத்தியம் நமக்குள்ளே வரும் பொழுது தேவன் கொடுத்த சரீரத்தை நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது என்கிற அறிவு நமக்கு உள்ளாக வரும் பொழுது, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அறியும் பொழுது, அவருடைய கல்வாரி சிலுவையை நம்ம கண்முன்னாக நிறுத்தும் பொழுது, அடிமைப்பட்டிருந்த அடிமைத்தனம் அந்த அதிகாரத்திலிருந்து, அந்த பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம். இப்போ இந்த விடுதலை ஆகிறதுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபைன் வந்துட்டு அந்த ஃபைனை ஃபில் பண்ண பிறகு தான் நான் ஏர்போர்ட்டை கடந்து போக முடியாது. கொலேசியர் 1:14 வாசிப்போம். பாருங்க, இப்போ அவருடைய இரத்தத்தினால மட்டும்தான் நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும். இப்போ இந்த இரத்தத்தினால அந்த இரத்தத்தை அவர் வந்து கல்வாரி சிலுவையிலே விலைக்கரையமாக செலுத்தி இருக்கிறாரு. அந்த நம்ம அடிமைப்பட்டிருந்த அடிமையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு பே பண்ண வேண்டியதாக இருந்து, அதனால் அவருடைய இரத்தத்தை செலுத்தி இருக்கிறாரு. இந்த இரத்தத்தை செலுத்தினால நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா, கொலேசியர் 1:12 நம்ம பார்க்குறோம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரத்தில் பங்கடைய. அப்போ சுதந்திரத்தில் நமக்கு பங்கு கிடைச்சிருது. இப்போ இந்த ரட்சிப்பில் 3 நிலை. பாவத்திலிருந்து சுதந்திரம் அடைஞ்சாதான் நம்ம அதுக்கு அடிமையாக இருக்க முடியும். அதோடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்றுவோம். அந்த அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்றதுனால அதுக்கு அடிமைப்பட்டு இருக்க மாட்டோம். அதிலிருந்து விடுதலை ஆனதுனால நம்ம சுதந்திரராகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு பிதாவின் உடன் சுதந்திரராக நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம். புத்திர சுகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாங்க.